Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ல ஒரு செல்ல இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி இன்னொரு செல்லை எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கட்டாயமாக ரொம்ப சிம்பிளான குயிக் வீடியோவாக தான் இருக்குன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இதை விட ரொம்ப டெப்த்தான வீடியோவெல்லாம் இதே கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இது ரீசெண்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்றதுனால வீடியோ போடுறதா பிளான் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், கட்டாயமாக நல்ல புரிதல் வரும்ன்றதுனால ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதும் ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கான்செப்டை ஹைலைட்டை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸல் டேட்டாவில் சின்ன டேட்டாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு சாம்பிளுக்காக சின்ன டேட்டா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் நேம்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்குமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா ரிசீவ்டுன்னு என்ட்ரி பண்ணுறோம். எதெல்லாம் ரிசீவ்டுன்னு என்ட்ரி பண்ணலையோ அது மட்டும் ஹைலைட் ஆகணும். இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி இங்கே ஹைலைட் நடக்கணும். அப்படி நடக்கும்போது எதெல்லாம் ஹைலைட்டாக இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கால் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் தரலன்றதை மானிட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால எப்படி அதை பண்ணுறது, எக்ஸலில் ஹைலைட்டை எப்படி குயிக்காக இந்த மாதிரி இன்னொரு செல்லில் உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி பண்ணுறதுன்ற புரிதலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்றதுனால நல்லா கவனிங்க. இந்த இடத்துல உள்ள செல்லில் இருக்கிற வேல்யூவை பேஸ் பண்ணி இங்கே ஹைலைட் பண்ண போகிறோன்றதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா பண்ண முடியுமான்ற கொஸ்டின்லாம் வரலாம். நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க என்கிட்ட. சார், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் ஃபார்முலா மூலமாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா மூலமாக பண்ண முடியும், பட் ஃபார்முலாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி பண்ண முடியாது. ஃபார்முலாவையும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கையும் கம்பைன் பண்ணி தான் பண்ண முடியும். பெரிய ஃபார்முலாலாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஈக்குவல்ட்டு கொடுத்து இருக்குது இல்லை என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலமாக நம்மளால் ட்ரிகர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல ஹைலைட் ஆகணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி இங்கே ஹைலைட் நடக்க போகுது. எதெல்லாம் பிளாங்கோ அது இந்த இடத்துல ஹைலைட் ஆக போகுது. அப்போ ஹைலைட் ஆகிற இடத்த நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்ன்ற டேபுக்குள்ளே போயிட்டு ஸ்டைல்ஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இது உள்ள பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் நியூ ரூல் நீங்கள் போகலாம், ஆர் மேனேஜ் ரூல் போகலாம். இப்போ எதுவுமே இல்லை, நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஃபஸ்ட்டாக ஒரு ரூலை க்ரியேட் பண்ண போகிறோன்றதுலாம் நியூ ரூலையே நான் கிளிக் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி டெடிகேட்டிவாக வீடியோ பண்ணியிருக்கோம், பெரிய வீடியோவாக பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் வரும். இந்த கான்செப்டை டீல் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணாலே போதும். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலாவை சும்மா ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்க போகிறோம். அந்த ரெஃபரன்ஸை நமக்கு என்ன பண்ண போகுது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதை பேஸ் பண்ணி கலர் இங்கே அப்ளை ஆக போகுது. இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டு கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுவோம். சரியா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல் ஒருவேளை பிளாங்காக இருந்துச்சுன்னா அது கலர் ஆகணும். ஸோ பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ரெஃபர் பண்ணுறது, இப்படி தான் டபுள் கோட்டு போட்டு ரெஃபர் பண்ணணும். இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க், என்ன கலரில் அவுட்புட் வரணுன்றதை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலாம். ஃபில்ல போயிட்டு லைட் ரெட் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற அக்கரன்ஸில் ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலர் இங்கே தான் கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிடுவீங்க. பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் தப்பாக வரும். ஏன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல $2 வந்திருக்கு. $2 வந்தால் என்ன அர்த்தம், இந்த ரெஃபரன்ஸ் லாக் ஆகிருக்கு, அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா இது டைனமிக்கான அவுட்புட்டை கொடுக்காதுன்றதுனால எந்த மாதிரி இதை லாக் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாறிடுச்சுன்னா ஃபார்முலா டைனமிக்காக மாறாது. சும்மா ஓகே பண்ணி பார்க்கலாம், என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பண்ணியாச்சு. ஓகே பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே கலர் வரல. இந்த இடத்துல நமக்கு பிளாங்க் இருக்குது, அப்போ உங்கள் கலர் வந்திருக்கணும், வரல. ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை லாக் பண்ணிட்டோம். நம்ம போட்ட ஃபார்முலா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையுமே கூட இந்த செல்லை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். D3ன்ற செல்லை மட்டும்தான் ரெஃபர் பண்ணோம். ஏன்னா டைனமிக்காக மாறாத மாதிரி லாக் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பி செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, திருப்பி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ள மேனேஜ் ரூல் போகலாம். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண ரூலை நம்ம எடிட் பண்ணலாம். சரியா, ஓகே கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண ரூலும் தெரியுது. இதை செலக்ட் பண்ணி எடிட் ரூல் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இதை லாக் பண்ணதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. லாக் பண்ணதுனால எல்லா இடத்துலையுமே இந்த D3 மட்டும்தான்
இந்த ஃபார்முலா செக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலமாக அவுட்புட்டை கொடுக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்போது இந்த ரெஃபரன்ஸை செக் பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துல blank இருக்குன்றதுனால கலரை கொடுக்க ட்ரை பண்ணோம். அதனால இந்த ரோ ரெஃபரன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் பண்ணலை. டீன்றது காலமை லாக் பண்ணுற ரெஃபரன்ஸ். இந்த 3க்கு முன்னாடி இருக்கிற அந்த டாலர் இருந்துச்சு இல்லையா, அது ரோ நம்பரை லாக் பண்ணுற ரெஃபரன்ஸ். அந்த டாலர் சிம்பிள் அதை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே பண்ணுவோம். இப்போ அப்ளைவும் பண்ணுவோம். நம்ம நினச்ச மாதிரியே எங்கெல்லாம் blank இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஹைலைட் கிடைக்குது. இது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே நியூ ரூலா மேனேஜ் ரூலா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க. எதுவுமே இல்லைன்னா நியூ ரூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் த ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஃபார்முலாவை, சின்ன ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி பெரிய ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல போடுறீங்க. போடும்போது அது லாக் ஆகிருக்கும், அன்லாக் ஆகிருக்கும். அது எப்படி இங்கே மெயின்டைன் பண்ணணும், உங்கள் ஃபார்முலாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணுன்றதை பேஸ் பண்ணி லாக் பண்ணணுமா அன்லாக் பண்ணணுமா, ரோ மட்டும் லாக் பண்ணணுமா காலா மட்டும் லாக் பண்ணணுமா நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த கலரில் அந்த அவுட்புட் வரணுன்றதையும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பிளாங்காக இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் ஹைலைட் ஆகக்கூடாது, இந்த என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகணும்னா அதை நான் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கிற செல்லை பேஸ் பண்ணி டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த காலமில் உள்ள கண்டென்ட் ஹைலைட் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள செல்லை, இந்த இடத்துல உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஹைலைட் ஆகணும். ஆனால் என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு மேனேஜ் ரூலுக்கு போங்க. ஆல்ரெடி இந்த செலெக்ஷனில் உள்ள கண்டிஷனை இது காமிக்குது, ரூலை காமிக்குது. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ளைஸ் டூன்ற இடத்துல உள்ள ரேஞ்சை நீங்கள் மாற்றும் போது எங்கெல்லாம் மாற்றுறீங்களோ, எவ்வளோ பெரிய ரேஞ்ச் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பெரிய இடத்துலையும் கலர் வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். இது உள்ள நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பீங்க, அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நடக்கும். பட் கலர் வர்ற இடம் இந்த இடம் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், அப்ளைவும் பண்ணுறேன், ஓகேவும் பண்ணுறேன். நம்ம நினச்ச மாதிரியே என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகுது. இப்படியும் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, இந்த காலமில் மட்டும் சொல்லிவிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஆர் இந்த மாதிரி ரோ ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுறது சொல்லலைன்னா அன்கம்ப்ளீட்டட் டுட்டோரியலாக இருந்துருன்றதுனால நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி இந்த மாதிரி ஃபுல் ரோலையும் கலரை வர வைக்கிறதுன்றதும் நம்ம சொல்லிட்டேன். அடுத்த டேப்ல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸை, ஒரு ஸ்டெப்பை பண்ண போகிறோம் இந்த டேப்பில். சரியா, இதுவும் அதே மாதிரியான டாஸ்க் தான். குயிக்காக பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பிளாங்காக இருந்தால் ஹைலைட் ஆகணும்னு கொடுத்தோம் இல்லையா. இந்த இடத்துல எதெல்லாம் கம்ப்ளீட்டட்னு இருக்கோ அந்த மாதிரி அக்கரன்ஸில் அந்த ரோவை ஃபுல்லாக நம்ம டல் கலரில் கொடுத்து அதை ஹைடு பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். ஹைடுன்னா கம்ப்ளீட்டாக ஹைடு பண்ணுறது இல்லை, ரொம்ப விசிபிள் இல்லாத மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனை கொடுக்கலாம். இந்த காலமில் இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் கம்ப்ளீட் இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாக ஹைலைட் ஆக போகுது, டல் கலரில் மாற போகுது. டல் கலரில் மாறினா நம்மளுடைய விசிபிலிட்டி, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்காதுன்ற மாதிரி கம்ப்ளீட்டடை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆர் இக்னோர் பண்ணுறதுக்கு அந்த ஹைலைட் யூஸ் ஆகும். நார்மலாக தெரிகிறது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகவும், கம்ப்ளீட்டட் இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயமாகவும் நீங்கள் பார்க்கணும், மாற்றணும் யூஸிங் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னும் போது நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிடலாம். நியூ ரூலா மேனேஜ் ரூலா, இந்த இடத்துல புதுசாக தான் நம்ம ரூல் போட போகிறோன்றதுனால நியூ ரூலை கிளிக் பண்ணிவிடுவோம். இதில் குட்டியான ஒரு ஃபார்முலாவும் சம்மந்தப்பட போகிறதுன்றதுனால யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட்டையும் கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபார்முலா போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஃபார்முலா கிடையாது, சின்ன ஃபார்முலா தான்றதுனால சிம்பிளாக நம்ம போட்டுற முடியும். ஈக்குவல் கொடுங்க, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் கொடுத்ததுனால எங்கெல்லாம் கம்ப்ளீட்டட் இருக்கோ அந்த ரோ ஹைலைட் ஆக போது. நீங்கள் WIP கொடுத்துக்கலாம், ஹோல்டு கொடுத்துக்கலாம், எதை நீங்கள் ஹைலைட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். பிளாங்காக இருக்கிறது ஹைலைட் ஆகணும்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கோட்டை மட்டும் கொடுக்கணும், வேறு எதையும் உள்ளே கொடுக்கக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கலர் கொடுக்கணும், எந்த கலரில் நம்ம இதை மாற்ற போகிறோன்றதை கொடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபில் கலருக்கு வந்துட்டு லைட் கிரேவாக மாறிடணும். ஃபாண்ட் எல்லாம் கூட லைட்டு கிரேவாக மாறட்டும். ஓகே, இந்த மாதிரி மாறணும். முக்கியமான விஷயம், இந்த டாலர் சைனை நம்ம கரெக்ட் பண்ணணும். டாலர் என்ன ஆகணும்னா இந்த இடத்துல இருந்து நம்ம கண்டிஷன் வந்து கீழே கீழே மூவ் ஆகும். அப்போ இந்த D3 வந்து D4ஆக மாறும், D4க்கு அப்புறம் வந்து D5ஆக மாறும்.
D5க்கு அப்புறம் D6 மாறும்னு மாறணும். அதனால நம்ம லாக்கை எடுத்து விடணும். இந்த 3க்கு முன்னாடி உள்ள லாக் எடுத்துடணும். பட் Dன்ற காலம் மட்டும் மாறக்கூடாது. இந்த இடத்துல உள்ள கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்கே வந்துச்சுன்னா கூட அது இந்த காலமாக தான் ரெஃபர் பண்ணணுன்றதுனால Dன்ற காலம் நம்பர் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே பண்ணோம், பார்க்கலாம். எஸ், நான் நினச்ச மாதிரி எதெல்லாம் கம்ப்ளீட்டட் இருக்கோ அதெல்லாம் டல் கலர்லாம் மாறிடுச்சு. நார்மலாக உள்ளது எல்லாமே நார்மலாக இருக்குது, கம்ப்ளீட்டட் மட்டும் டல்லாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட்டட் நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அந்த இடத்துல நீங்கள் கிரே கலரை பார்க்க முடியும். இந்த மாதிரி டைனமிக்காக அவங்களுடைய சேஞ்சஸை பேஸ் பண்ணி கலர் மாறும். கட்டாயமாக அது நல்ல விஷயம் தான். அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட் கூட இதை அப்ளை பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் டெவலப் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயமாக இந்த கான்செப்ட் எல்லாமே எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. See you in the next video. Thanks for watching.